ஓகே. ஸோ ஹாய், வணக்கம். இலங்கையின் மிக உயரமான வியூ பாயிண்ட், அதை நோக்கி தான் நாங்கள் இப்போ போக போகிறோம். ஸோ அந்த பாதையினுடைய ஆரம்பம் இதுதான். இலங்கையில் நிறைய வியூ பாயிண்ட்ஸ், இயற்கையை சுற்றி பார்க்கக்கூடிய 360 டிகிரியில், அதாவது 360 பாயிலையும் சுற்றி பார்க்கக்கூடிய நிறைய வியூ பாயிண்ட்ஸ் போயிருப்பீங்க. அதுக்குள்ளேயே மிகவும் உயரமான வியூ பாயிண்ட் ஈகிள்ஸ் வியூ பாயிண்ட் நூரேலியால் அமைஞ்சிருக்கு. இது ஊடகங்களுக்கு வெளிப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே போய் அந்த அனுபவம் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களோட பகிர்ந்து கொள்வதா இந்த வீடியோடைய நோக்கம். ஓகே. ஸோ அதுவும் அந்த தூரத்தில் தெரிகிற உயரமாக தெரிகிறது தான் அந்த வியூ பாயிண்ட்னு நினைக்கிறேன். ஸோ அதை நோக்கி தான் போக போகிறோம் இந்த ரோடு வழியாக. பொதுவாகவே வந்து நூரேலியா மாதிரியான ஒரு இடத்துக்கு பகல் நேரத்தில் நீங்கள் வெளியே போகிற பயணங்களை வந்து கூடியளவு ஒரு 9-10 மணிலேருந்து ஒரு 1-2-3 மணிக்குள்ளே வைத்துக்கொள்வது நல்லது. என்னடா, ஒன்று குளிர், இன்னொன்று பனி மூட்டமாக இருக்கும், பெருசாக எதையும் பார்க்க முடியாது. குறிப்பாக இந்த மாதிரி வியூ பாயிண்ட்ஸ் போகிறதா இருந்தால் கீழே பனி வந்து மூடிடுச்சுன்னா உங்களுக்கு எதுவும் பார்க்க முடியாது. ஸோ பொதுவாக பகல் நேரத்தில் போகிறது சரி நல்லது. நாங்கள் இப்போ சரியாக 12 மணிக்கு தான் இந்த பயணத்தை ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே. ஸோ ஈகிள்ஸ் வியூ பாயிண்ட் அதோ மேலே தெரியுது. அதுக்கு போகிற வழி தான் இது. அந்த வழி அப்படியே பார்த்திங்கன்னா ஒரே குப்பை கூலங்கள் நிறைந்ததாக காணப்படுது. இதை யாரை குற்றம் சொல்கிறது? குப்பை போட்டவங்களையா அல்லது அதை அள்ளி கொண்டு இங்கே போட்டவங்களையா, அதை சுத்தம் பண்ணாமல் விட்டவங்களையான்னு தெரியல. யாராக இருந்தாலும் பரவாயில்ல, சீக்கிரமாக இதுக்கான உரிய நடவடிக்கை எடுத்து இதை இல்லாமல் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏண்டா, புதிதாக திறக்கப்பட்ட ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு போகிற வழியில் அதுவும் இவ்வளோ அருகா இப்படி இருக்கிறது யாருக்குமே ஆரோக்கியமானது இல்லை. வியூ பாயிண்ட்டை நோக்கி நடந்து போகிற பாதை முழுவதுமே இந்த மாதிரி அழகான தேயிலை காடுகளும், கொஞ்சம் அங்கால பார்த்தா மலைகள், நூரேலியா நகரம், மரக்கறி தோட்டங்கள் இந்த மாதிரி நிறைந்திருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு மலையிலையும் டவர்களையும் காணலாம். ஸோ இந்த இயற்கையை ரசித்து கொண்டே நீங்கள் வந்து வியூ பாயிண்ட்டை நோக்கி போகலாம். ஓகே. வியூ பாயிண்ட்டுக்கு கிட்டவே வந்துட்டோம். ஸோ கீழே நீங்கள் ஏதாவது உணவுப் பொருட்கள், ட்ரிங்க்ஸோ ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வரலைன்னா கூட இங்கே ஓரளவு சின்ன சின்ன கடைகள் இருக்குது. வியூ பாயிண்ட்டுக்குள்ளே ஒரு ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே மேலே போய் பார்ப்போம். ஓகே. வாசல்லே வந்து டிக்கெட் ப்ரைஸ் போட்டுக்கிறாங்க. லோக்கல்ஸுக்கு வந்து கிரவுண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மட்டும் போகிறதா இருந்தால் 100 ருபீஸ், என்டையர் ஏரியா போகிறதா இருந்தால் 300 ருபீஸ். அதுவே ஃபாரினர்ஸுக்கு வந்து 300, 600. இது 3 மொழிகளையும் போட்டிருக்குது. அது முக்கியமான விஷயம். ஓகே. ஸோ நாங்கள் என்டையர் ஏரியா டிக்கெட் எடுத்து போவோம். ஓகே. சாந்திபுர நகரம் அல்லது அந்த கிராமம் வந்து ஏற்கனவே இலங்கையில் முக்கியமான ஒரு இடம் தான். ஏன்னா இலங்கையிலே மிக உயரத்தில் அமைந்திருக்கிற நகரம் அல்லது கிராமம் வந்து சாந்திபுரம் தான். ஸோ அந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா இந்த வியூ பாயிண்ட்டே அமைச்சிருக்கிறாங்க. அதனால தான் இது, அதாவது ஆல்ரெடி உயரமான இடத்துல இருக்கிறதுனால இது உயரமான வியூ பாயிண்ட்டாக இருக்குது. ஓகே. இதில் பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் போட்டிருக்கு. கடல் மட்டத்திலிருந்து 7339 அடி. ஓகே. முதல்ல கீழே சுற்றி பார்த்துட்டு அது பிறகு மேலே போவோம். வரும்போது, அதாவது இவ்வளோ நடந்து வரும்போது இல்லாத ஒரு குளிர்மையான காற்று இங்கே வந்தோன்னே அடிக்குது. கீழே தொழிலாளர்கள் நினைக்கிறேன், யாரும் தெரியல, அவருடைய வீடுகள் இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நூரேலியா நகரம், அதை சுற்றின மலைத்தொடர்கள் பார்க்கலாம். அங்கே தூரத்தில் தெரிகிறது தான் வந்து கிரெகரிஸ் லேக் தெரியுது. இதில் எவ்வளோ கிளியராக தெரியும்னு எனக்கு தெரியல. மலை அது. ஓகே. இது வந்து ஃபாரினர்ஸுக்காக, அதாவது வெளிநாட்டவர்களுக்காக, அந்த ஃபாரினர்ஸ் டிக்கெட் எடுத்துகிட்டு வாங்கிட்டு வரவங்களுக்காக இருக்கிற வாஷ்ரூம். அதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம்.
உள்நாட்டு பயணிகளுக்காக வேறையா ஒரு வாஷ்ரூம் இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் இது வந்து வெளிநாட்டவர்களுக்கான வாஷ்ரூம். ஓகே, இப்போ ஈகிள் வியூ பாயிண்டோட மோஸ்ட் ஹையஸ்ட் பாயிண்டில் இருக்கிறோம். இலங்கையின் மிக உயரமான வியூ பாயிண்டில் அப்போ இருக்கிறோம். கடல் மட்டத்திலிருந்து 7000 அடிகளுக்கு மேற்பட்ட உயரத்தில் இருக்கிற ஈகிள் வியூ பாயிண்ட் நுவரெலியா. ஓகே, ஸோ டாப் வியூ அல்லது டாப் மோஸ்ட் ஃப்ளோவில் இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு அந்த ஈகிள்ஸ் வியூ பாயிண்ட்ன்ற போட் தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் டாப் மோஸ்ட் வியூ. இப்போ ஒரு மணிக்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போவே ஒரு 30 பேர்கிட்ட இருக்கிறாங்க மேலே. ஸோ நேரம் கொஞ்சம் வர க்ரௌடட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவு ஏர்லியாக, அது ஏர்லியாக இல்லாமல் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏர்லியாக வந்தீங்கன்னா இங்கேருந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, எங்களோட பயணத்தை முடிச்சுட்டு இப்போ திரும்பி வந்த வழியாக போய் கொண்டிருக்கிறேன். இந்த ரேட்டிங் இதுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, உண்மையிலே வியூ பாயிண்ட் அந்த வியூ வந்து நல்லா தான் இருக்குது. டவுனை பார்க்கலாம். இதை விட அழகான வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. மலையகத்துலேயே நுவரெலியா சுற்றி மலையகத்துலேயே நிறைய இருக்குது. ஆனால் அந்த டவுனை சுற்றி பார்க்குறதுக்கு ஏற்ற ஒரு வியூ பாயிண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி அந்த ஃபெசிலிட்டிஸ், ஐ மீன் புதுசாக திறந்தனால என்னமோ தெரியல, எல்லாமே க்ளீனாக இருக்குது, புதுசாக இருக்குது. ஸோ அது கொஞ்சம் நல்லா இருக்குது. அண்ட் அந்த சுற்றி இருக்கிற கடைகள் அண்ட் நுவரெலியா டவுன்லேருந்து ஈஸியாக போயிட்டு வரக்கூடிய ஒரு தூரத்தில் இருக்குது. நடந்து போயிட்டு வரக்கூடிய ஒரு தூரத்தில். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். மைனஸ்னால் அந்த போகிற வழியிலேருந்து குப்பை மட்டும்தான். மற்றபடி பெருசாக மைனஸ்ன்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ நுவரெலியா டவுனில் இருந்து ஒரு கொஞ்சம் நேரத்தில் நடந்து போயிட்டு வரக்கூடிய ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.